Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் நடத்தக்கூடிய COA எக்ஸாம்க்கு வந்து எப்படி ஆன்லைன்ல இருந்து அப்ளை பண்ணி ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்றது அப்படிங்கற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கர் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல COA எக்ஸாம்க்கு வந்து எப்படி வந்து ஆன்லைன்ல இருந்து அப்ளிகேஷன் பண்றது அப்படிங்கிற பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து இது நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி பேசிக்கா நீங்க நோட்டிபிகேஷனை கண்டிப்பா நீங்க வந்து படிச்சு பார்க்கணும். நோட்டிபிகேஷன் பத்தின ஓவர் வியூ வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கு வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு நேத்து டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏப்ரல் 16ஆம் தேதியில இருந்து மே மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க ஆன்லைன்ல ஃபீஸ் வந்து என்ன பண்ணணும்னா பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இதுல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கறத தெளிவா கிளியரா சொல்லிட்டாங்க. கண்டிப்பா நீங்க வந்து 10th அப்படிங்கறது பாஸ் பண்ணிருக்கணும். 10th பாஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட தமிழ் அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து நீங்க ஜூனியர் கிரேட் அப்படிங்கறது கிளியர் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இப்படி பண்றவங்க மட்டும்தான் COAக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். பட் இது ரெண்டுமே பண்ணல அப்படின்னா நீங்க 10th படிக்கலனாலும் பரவாயில்ல, A கிரேட் அப்படிங்கறதுல நீங்க வந்து பாஸ் இன் ஹையர் கிரேடு டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அப்படிங்கறது நீங்க வந்து கிளியர் பண்ணிருக்கணும். ஏதாச்சும் ஒன்று வந்து கிளியர் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்பெல்லாம் வந்து ஹையர் கிரேட் வந்து நடத்துறதே கிடையாது கவர்மெண்ட் சார்பில், இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி ரொம்ப காலமாச்சு. அதனால நீங்க வந்து மேல இருக்கக்கூடியதே வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 10th முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க தமிழ் அப்படின்னா இங்கிலீஷ் டைப் ரைட்டிங்ல நீங்க ஜூனியர் கிரேட் வந்து கிளியர் பண்ணவங்க மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 30 ரூபாயும் எக்ஸாம் ஃபீஸ் வந்து 1000 ருபீஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க சிங்கிள் பேமெண்டா 1030 ரூபாய் நீங்க ஆன்லைன்ல பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு உண்டான டைரக்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் டைரக்ட் கேண்டிடேட் லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க டைரக்ட்னா டைரக்ட் கொடுங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்ஸ்டியூட்னா இன்ஸ்டியூட் அந்த பிரைவேட் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற இந்த லிங்க் வந்து இங்க டச் பண்ணி உள்ள வந்து போய்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து டைரக்ட் லாகின் அப்படிங்கிற இந்த லிங்க் கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கண்டிப்பா இருக்கும். அப்படி இருந்தா தான் நீங்க வந்து உள்ள வந்து போக முடியும். உங்களுடைய மொபைல் நம்பர் தான் யூசர் நேம், பாஸ்வேர்ட் நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்க, அதே பாஸ்வேர்ட் போட்டு லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிளிக் டு ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும், டாஸ்க் போர்டுக்குள்ள போயிடும். ஸோ இந்த இடத்துல மேல வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க பாருங்க, COA ஆன்லைன் அப்ளிகேஷன். சரிங்களா? இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. ஆக்சுவலா இது வந்து போன வருஷம் நடக்க வேண்டிய எக்ஸாம் வந்து இந்த வருஷம் வைக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல கிரியேட் எடிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த லிங்கை ஃபர்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய போட்டோ வந்து இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் நமக்கு சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சர்டிபிகேட்ல நம்ம போட்டோ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அதுக்காக தான் இமேஜ் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் பேஜ் வந்து நம்ம ப்ரிவியூ பண்ணிட்டு அக்கௌண்ட் நம்ம அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்ல வந்து கெட்வே பேஜ் மூலமா அமௌண்ட் பே பண்ணிட்டு அப்ளிகேஷன் நம்ம வந்து சப்மிட் பண்ண வேண்டியதான். ரொம்ப சிம்பிள், ஒரு 4 ஸ்டெப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியா நம்ம வந்து பண்ணிட முடியும். இப்போ இந்த இடத்துல கிரியேட் எடிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நேம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்படியே பார்த்து வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்க நேம் வந்து இதுக்கு முன்னாடி அந்த டைப் ரைட்டிங் ஷார்ட்னு வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த சர்டிபிகேட் நேம் வந்து எப்படி இருக்கோ அதே போல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. இனிஷியல் வச்சிருந்தீங்க, இனிஷியல்னா தனியாக இந்த இடத்துல இனிஷியல் நீங்க தனியாக வந்து போட்டுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல கொடுங்க. ஃபாதர் மதர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஃபாதர் நேம் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுங்க. அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய அட்ரஸ் இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நீங்க கரெக்டா இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க தமிழ்நாடு அப்படிங்கிற பட்சத்தில் டிஃபால்ட்டா தமிழ்நாடு தான் இருக்கும். நீங்க வந்து அதர் ஸ்டேட்னா அதர் ஸ்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. உங்களோட பின்கோடு இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்ககிட்ட வந்து செகண்டரி மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல கொடுங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், கண்டிப்பா கொடுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து உங்களோட இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடியை கரெக்டா இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற இடத்துல SSLC பாஸ்டு பிளஸ் வந்து டைப் ரைட்டிங் தமிழ் ஜூனியர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து SSLC பாஸ்டு தமிழ் டைப் ரைட்டிங் சீனியர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் ஜூனியர் சீனியர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தமிழ் கிரேடு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லோன்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல நீங்க எது படிச்சிருக்கீங்களோ அந்த ஆப்ஷனை கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா SSLC முடிச்சுட்டு இங்கிலீஷ் ஜூனியர் அப்படிங்கிறது வந்து கிளியர் பண்ணிருக்காங்க. அப்படிங்கறதுனால இந்த ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாஸ் டீடைல் அப்படிங்கிற இடத்துல SSLCல நீங்க வந்து எந்த வருஷம் வந்து பாஸ் பண்ணீங்களோ அது SSLCயோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் எந்த மந்த், இப்போ மார்ச்னா மார்ச் 2013 மார்ச் 2013 அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ SSLCயோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட சர்டிபிகேட்லேயே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இருக்கும். அந்த நம்பர் போட்டுட்டு நீங்க கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மார்ச்னா
மார்ச் 2020 இல்லை 2021 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஃபார்மேட்ல போடுங்க. கீழே தெளிவாக உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்மேட்ல போடுங்க. இந்த இடத்துல நம்பர் ஆஃப் மார்க் ஷீட் எஸ்எஸ்எல்சின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க அட்டெம்ப்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கும். பட் இது வரைக்கும் அட்டெம்ப்ட் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம்ல கிளியர் பண்ணிட்டு அப்படிங்கிற பட்சத்தில் நாட் அப்ளிகபிள்ங்கிற ஆப்ஷனே கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பாஸ் டீடைல் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் அப்படிங்கிற இடத்துல உங்களோட இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்டை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல சர்டிஃபிகேட் நம்பரை கரெக்டாக அந்த இடத்துல போட்டுட்டு நீங்க எந்த இதுல வந்து பாஸ் பண்ணீங்களோ அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் டிஇசி அப்படின்னு போட்டு நீங்க வந்து 2023 அப்படிங்கிற கூட நீங்க வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்க வந்து போட்டுட்டு ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. இது வந்து கம்பல்சரியா கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து சூஸ் பண்ண சொல்றாங்க. எக்ஸாம் சென்டர் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சென்டர் தான் நீங்க வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். டிஸ்ட்ரிக்ட்ஸை நம்ம வந்து கொடுக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா இப்போ அந்த டிஎன்பிசி எக்ஸாமா இருக்கட்டும் இல்ல வந்து ஆர்ஆர்பி எக்ஸாமா இருக்கட்டும் அதுக்கெல்லாம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் கொடுப்போம். பட் இவங்க வந்து சென்டரே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்க நேர்பைல எந்த சென்டர் இருக்கோ அந்த சென்டர்ல போயிட்டு நீங்க இந்த எக்ஸாம் வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும், அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே கண்டிப்பா வந்து ஒரு 2 சென்டர் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னா எக்ஸாம் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சென்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சென்னை சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவதா வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல நேர்பையில் இருக்கக்கூடியதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்த ஒன்று நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா 3மே நம்ம வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாமே ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி நீங்க வந்து அப்டேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆயிரும். ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். டிஃபால்ட்டா உங்களுக்கு நேம் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து போட்டோவை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 20ல இருந்து 50 கேபிக்குள்ள கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட சிக்னேச்சர் நீங்க ஒரு ஒயிட் ஷீட்ல சைன் போட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 20ல இருந்து 50 கேபிக்குள்ள கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டைப் ரைட்டிங் பாஸ் சர்டிபிகேட்டை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரூஃப்காக உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்க வந்து டைப் ரைட்டிங் வந்து முடிச்சிங்க இல்லையா, அது தமிழா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், ஜூனியரா இருக்கட்டும், சீனியரா இருக்கட்டும், நீங்க என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து அப்டேட் டீடைல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மேல வந்து சிஓஏ ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல அப்ளிகேஷன் வந்து ப்ரிவியூ பண்ணிட்டு ஒன்ஸ் வந்து கரெக்டா தான் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்தியன் பேங்க் பேமெண்ட் கெட்வே இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா பேஜஸை நீங்க வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் எதுவுமே வந்து ஃபில் பண்ணாம இருக்கிறதுனால ஆப்ஷன்ஸ் வந்து வரல. ஸோ நீங்க இந்த மாதிரி ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலா அப்ளிகேஷன் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சப்மிட் பண்ணிட்டு அந்த காப்பியை நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்ளை பண்ணி ஃபைனலாக சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கான பிடிஎஃப் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இந்த பிடிஎஃப் நீங்க உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல சிஓஏ எக்ஸாமுக்கு உண்டான ஃபீஸை நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இ சேவை சர்வீசஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் நம்மளுக்கு வந்து டிஎம் பண்ணி ப்ரோ எங்களுக்கு வந்து பண்ண தெரியல நீங்களே பண்ணி கொடுங்க கமெண்ட்ல வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு சிஓஏ எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து இந்த இன்ஸ்டா ப்ரொஃபைல் வந்து நீங்க வந்து டிஎம் பண்ணீங்கன்னா எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே பக்காவா ப்ராப்பரா வந்து அப்ளை பண்ணி கைட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.